சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஓ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன். கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். பொருத்துக. இக் இங் நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இன் நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இட் இன் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. சிறுவினா எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துகளின் பிறப்பு என்பர். மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். வல்லினமை, மெல்லினமை, இடையினமை. வல்லினமை எழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினமை எழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினமை எழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ழ, ல, ள மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக. ழ ழ மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் இது மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது.